டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். தரமான மருத்துவர்கள் உருவாவார்கள் என்று சொல்லி மத்திய பாஜக அரசு கட்டாயமாக்கிய நீட் நுழைவுத் தேர்வு ஆண்டுதோறும் பல குளறுபடிகளோடுதான் நடந்தேறி வருகிறது. ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு என ஆண்டாண்டுக்கு குளறுபடிகளோடு நடந்து வந்த நீட் தேர்வு இந்த வருடம் எந்த ஒரு புகாரும் இல்லாமல் தான் சுமூகமாக நடந்து முடிந்தது. நீட் தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டு பல மாநிலங்கள் மருத்துவ மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங்கிற்காக தயாராகி வரும் நிலையில் நீட் தேர்வில் நடப்பாண்டு மோசடி நடந்திருப்பதாக மகாராஷ்டிராவில் எழுந்திருக்கும் புகார் அதிர வைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் சந்தீப் ஜவஹர் ஷா. இவர் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளோடு சேர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்காக அதிக மதிப்பெண் தேவைப்படும் மாணவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மதிப்பெண்களில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படும் மருத்துவர் சந்தீப் ஜவஹர் ஷா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர விருப்பப்படும் மாணவர்களை அணுகி தனக்கு தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளோடு நல்ல தொடர்பு உள்ளது, தன்னால் நீட் தேர்வு மதிப்பெண்களில் முறைகேடு செய்து உங்களது மதிப்பெண்களை அதிகரித்து காட்ட முடியும் என மாணவர்களை அணுகி அதற்காக 2 தவணைகளில் 90 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு மாணவரிடம் இருந்தும் பெற்றிருக்கிறார். இந்த புகார் நம்பகமான இடத்தில் இருந்து சிபிஐக்கு செல்ல உடனடியாக களத்தில் இறங்கிய சிபிஐ அதிகாரிகள் மருத்துவர் சந்தீப் ஜவஹர் ஷாவை கையும் களவுமாக பிடிக்க திட்டத்தை தீட்டினர். முறைகேட்டில் ஈடுபட்ட மருத்துவர் சந்தீப் ஜவஹர் ஷா ஐடிசி ஹோட்டலில்தான் மாணவர்களின் பெற்றோர்களோடு டீலிங் பேசுவதாக வந்த தகவலை அடுத்து 2 சாட்சிகளை உடன் அழைத்துக் கொண்டு நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் பெற்றோர்களைப் போல 2 சிபிஐ அதிகாரிகள் மருத்துவர் சந்தீப் ஜவஹரை அணுகினர். அப்போது மதிப்பெண்களில் முறைகேடு செய்ய தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர வேண்டியிருக்கிறது, 90 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று பெற்றோர் வேடமிட்ட சிபிஐ அதிகாரிகளிடமே மருத்துவர் சந்தீப் ஜவஹர் ஷா தெரிவிக்க ஒரு வழியாக தீவிர பேரத்துக்கு பின்னர் 87,50,000 ரூபாயை பெற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனை ஆதாரமாக வைத்து சந்தீப் ஜவஹர் ஷாவை கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர். இவரை தொடர்ந்து மேலும் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றொருவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரித்ததில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுக்கும் இந்த முறைகேட்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவே தனக்கு தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளோடு தொடர்பு இருப்பதாக கூறி சந்தீப் ஜவஹர் ஷா சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.